நீங்கள் வியாபார் ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க. பில் எப்படி வியாபார்லேயே போடுறது அப்படிங்கிற ஆப்ஷன் இப்போ பார்க்கலாம். அதில் ஆட் சேலுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் நீங்கள் பில் பண்ண வேண்டிய பார்ட்டியோட பேர், என்ன ஐட்டம் பில் பண்ண போகிறீங்க, எவ்வளோ குவான்டிட்டி அப்படிங்கிறத நார்மல் எப்பயும் பில் பண்ணுற மாதிரி ப்ராப்பராக ஆட் பண்ணிவிட்டு, ஒருவேளை பார்ட்டி நேம் ஆட் பண்ணுறப்ப ஜிஎஸ்டி நம்பர் ஆட் பண்ணல அப்படின்னா இங்கே பிளேஸ் ஆஃப் சப்ளைல எந்த ஸ்டேட்டுக்கு சப்ளை பண்ண போகிறீங்கிறத ப்ராப்பராக செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பில்லை சேவ் கொடுத்துட்டீங்கன்னா அந்த பில் காப்பி உங்களுக்கு இன்வாய்ஸ் ப்ரிவியூவாக ஷோ ஆகும். எல்லாம் ப்ராப்பராக போட்டிருக்கீங்களா ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பில் போட்டோம் அப்படின்னா அதை எடிட் பண்ண முடியாது. அதனால் சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டு எகைன் ஹோம் பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் போட்ட அதே சேல் பில்லை சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பில்லை மாற்றி செலக்ட் பண்ணாமல் அதே பில்லை ப்ராப்பராக செலக்ட் பண்ணிட்டு கீழே சேவ் பக்கத்தில் ஆரோ மார்க் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஜெனரேட் பில்லை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆகிற பாக்ஸில் உங்கள் ஜிஎஸ்டி நம்பர் தெளிவாக டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அதோட நெக்ஸ்ட் ஆப்ஷனில் என்டர் ஜிஎஸ்பி யூசர் நேம், என்டர் ஜிஎஸ்பி பாஸ்வேர்டுன்னு கேட்கும். அப்படி கேட்டுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வியாபார ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு கூகுளில் உங்கள் பில் போர்ட்டல் கூட லாகின் பண்ணிட்டு நீங்கள் பில் போர்ட்டல் எப்பயும் லாகின் பண்ணுற மாதிரி பில்லோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு அந்த ஓடிபி கொடுத்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா பில் போர்ட்டலில் ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். அது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஃபார் ஜிஎஸ்பி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்பி ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மெயில் ஐடிக்கோ அல்லது ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அப்படியே பார்த்து டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அதில் ஆட் நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆட் நியூங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கீழே இந்த ஜிஎஸ்பி நேம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு மாஸ்டர்ஸ் இந்தியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் மாற்றி செலக்ட் பண்ணிடாதீங்க. மாஸ்டர்ஸ் இந்தியா பிரைவேட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை தெளிவாக செலக்ட் பண்ணிட்டு இந்த யூசர் நேம்ல சஃபிக்ஸ் மட்டும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 3 லெட்டர்ல டைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க கம்பெனி நேம் வியாபார்னா விபிஆர் விஒய்ஆர் அப்படின்னு டைப் பண்ணிட்டு அதே அகைன் இன்னொரு டைம் யூசர் நேம் டைப் பண்ணிக்கோங்க. இதுல முக்கியமா நீங்க போட வேண்டிய பாஸ்வேர்ட் பில் போர்ட்டலுக்கு லாகின் பண்றப்போ ஒரு பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணீங்களா அதே பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா பாஸ்வேர்ட் மாத்தி போட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் லாகின் பண்றப்ப மறந்துடுவீங்க. ஸோ அதே பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணி லாகின் பண்ணிட்டு ஆட் கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ வியாபார ஆப் ஓப்பன் பண்ணிட்டு முதல்ல கொடுத்த மாதிரி ஜிஎஸ்டி நம்பர் அந்த ஜிஎஸ்பி யூசர் அப்படியே காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிட்டு அதே பாஸ்வேர்டை போட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் எல்லாமே கன்ஃபார்மாக கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டு நீங்கள் பில் போர்ட்டலில் கொடுக்க வேண்டிய வண்டி நம்பர் அவங்களோட டாக்குமெண்ட் நம்பர் எல்லாம் ப்ராப்பராக டைப் பண்ணிட்டு ஜென்ரேட் பில் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா பில் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக பில் காப்பியில் அப்டேட் ஆயிரும். ப்ளஸ் நீங்கள் அதே பில்லை ஓப்பன் பண்ணீங்கன்னா பில் நம்பர் கீழே பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா பில் ஈஸியாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்க முடியும். ஒவ்வொரு டைம் பில் போர்ட்டலில் போய் லாகின் பண்ணணும்னு அவசியமே இருக்காது. டவுட்னா கமெண்ட்ல கேளுங்க. வியாபார சாஃப்ட்வேர் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.